அரசியல்வாதிகள் கூட்டம் கூட்டமா வருவாங்க, தேதேன்னு வருவாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? யார் வராங்க யார் போறாங்க? நம்ம எப்படி இந்த 60 ஆண்டு காலமா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வருவாங்க, நம்ம என்ன பண்றோம்? ஓட்டு போட்டுருவோம், அவங்களும் ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிருக்காங்களா? இது நம்ம தெருவுக்குள்ள வந்து கேட்டிருக்காங்களா? நேரடியா வந்து நம்மள்ட்ட எப்படி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிடுறாங்களோ அதே மாதிரி ஜெயிச்ச பிறகு தெரு தெருவா வந்து, இல்லைன்னா நம்ம கிராம பகுதிகளுக்கு வந்து யாராவது ஒரு எம்எல்ஏ ஒரு மினிஸ்டர் யாராவது ஒரு ஆள் வந்து உங்களுடைய குறைகள் என்ன, உங்க குறைகளை இதுவரைக்கும் என்ன நிவர்த்தி பண்ணாம இருக்கும் நேருக்கு நேர் யாராவது கேட்டிருக்காங்களாமா? கேட்டதில்லை. அப்போ இந்த 60 ஆண்டுகள் வந்து யாரெல்லாம் வந்தாங்க? ஒண்ணு ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கே, மாறி 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 நம்ம என்ன பண்ணோம்? இங்க ஒரு குத்து இவர் ஜெயிச்சிருவாரு, அடுத்த வருஷம் அங்க ஒரு குத்து அவங்க ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஓட்டு போட்ட நம்மளுடைய நிலைமை மட்டும் மாறாமே இருக்கு. சரி, எம்எல்ஏ எல்லாம் வந்து நம்மள்ட்ட ஓட்டு கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? எல்லாமே உங்க குறைகள் எல்லாம் நாங்க எல்லாமே பண்ணி முடிச்சிடுறோம் நாங்க. ஆனா நம்ம குறைகளை அவங்க நிவர்த்தி செய்ய வரல. அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து ஒவ்வொரு எம்எல்ஏவும் ஒவ்வொரு மினிஸ்டரும் என்ன பண்ணியிருக்காங்க? பெரிய பெரிய பங்களாலையும் பெரிய பெரிய நல்ல சொகுசான வாகனங்களையும் தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம உழைச்சாதான் சோறு, உண்மைதானே? நம்ம உழைச்சாதான் நம்ம அடுப்படையில அடுப்பெரியும், அப்பதான் நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியும். இப்படி வாழ்ற நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுடைய தரம் வந்து எப்படி இருக்கு? கீழே குறைஞ்சிட்டே தான் இருக்கு. உயர்ந்திருக்கா? இல்ல. எனவே மக்களாகிய நம்ம தான் சிந்திக்கணும். வாக்காளர்களாகிய நம்ம தான் யாரு? ஆட்சியிலே நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். நீங்கெல்லாம் ஒரு நீதிபதி, எப்படின்னு கேக்குறீங்களா? வாக்குச்சாவடியில போய் நம்ம வந்து ஓட்டு போட போறோம் இல்லையா? யார் தேர்ந்தெடுக்க போறோம்னு சரியா வந்து தேர்ந்தெடுக்கணும். அந்த நிலைமையில நீங்க ஒரு நீதிபதியா இருக்கீங்க. தப்பான ஒரு ஆளை நீங்க அந்த இடத்துல தேர்வு செய்யும் போது என்ன ஆயிடுது? 5 ஆண்டுகள் நம்மளுக்கே நம்ம தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடுது. அப்போ ஒரு நீதிபதிகளா இருந்து யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை தேர்ந்தெடுத்தா நம்ம பகுதி மக்களுக்கு நல்லது என்பதை புரிஞ்சு சிந்திச்சு செயல்பட்டு அங்க போய் ஒரு வாக்குறுதிய இன்னும் உங்க ஓட்ட பொண்ணான ஓட்டுகளா மாத்துங்க. நம்ம நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். நம்மளுடைய வருங்கால குழந்தைகளை பாருங்க, அங்க பாருங்க, குட்டி குழந்தைங்களா இருக்காங்க. நம்மளே இந்த தன்னூர்ல வாழ்றதுக்கு அப்படிதானே நம்மளுடைய குழந்தைகளை எதுக்காக வளர வைக்கிறோம்? அதோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்மள மாதிரி அவங்க கஷ்டப்பட கூடாதுங்கிறது அடுத்த நிலையை நம்ம நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதேதான், நம்ம நாடு நல்லா இருக்கணும், நம்ம வீடு நல்லா இருக்கணும்னா நம்மள ஆட்சியில இருந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காங்கல்ல அவங்க நல்லவங்களா இருக்கணும், நேர்மை உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம கூப்பிட்ட குரலுக்கு தேடி வந்து உதவி செய்யறவங்களா இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு அரசியல்வாதியோட பொண்ணு நான் கிடையாது, ஒரு சினிமா ஸ்டாரோ அப்படிங்கிறது நான் கிடையாது. உங்கள ஒரு சாதாரண பொண்ணாதான் இந்த இடத்துல நானே நின்றுட்டு இருக்கேன். எனவே மக்களாக எல்லாரும் ரொம்ப சிந்திங்க, செயல்படுங்க. எலெக்ஷன் வந்தோன்னு யாருக்கும் நம்பி ஓட்டு போட்டுறாம நம்ம பகுதியில இவங்க வந்தா நல்லா நம்ம தொகுதியை நல்ல தொகுதியாக மாற்றி கொடுப்பாங்க, அடிப்படை தேவைகளை நல்லா பண்ணி கொடுப்பாங்கிறவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அடிப்படை உரிமைகள் நமக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கல்வி, இலவசமா கொடுக்குற அரசு மருத்துவமனையில கொடுக்குற மருத்துவம், உணவு, இதெல்லாம் வேணும். இதோட இன்னொரு அடிப்படையை இன்னும் சொல்றேன், அரசியலும் கத்துக்கோங்க, சட்டத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இதை நமக்கு அடிப்படையா தெரிஞ்சுனாலே நம்ம வாழ்க்கையில நல்லா முன்னேறுவோம். ஸோ இந்த இதுக்கு வர்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் யாருன்னு பாருங்க, நல்லவங்களுக்கு உங்களை வாக்குகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒரு முறை எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள். நம்ம தொகுதியில் உள்ள என்னென்ன குறைகள் இருக்கின்றதோ அந்த அத்தனை குறைகளும் நேரடியாக வந்து நம்ம பகுதி மக்களுக்கும் நம்ம தொகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எல்லா குறைகளையும் நான் நிவர்த்தி செய்வேன் என்று உங்க அனைவருக்கும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்மளுடைய சின்னம் மைக் சின்னம், வரிசை எண் 3. என்னுடைய பெயர் சி. அருணாதேவி. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கேன். ஸோ உங்கள ஒருவரா நீங்க கூப்பிட்ட குரலுக்கு நான் எப்பொழுதும் உங்களுக்காக இருப்பேன்னு நான் இந்த இடத்துல உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.